ஸோ வெளியேருந்து பார்க்கும்போது அது ஒரு சினிமா தான். நாங்கள் வாழ்க்கையே அவ்வளோ ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பதட்டமாக தான் இருக்கும். இப்போ கார்த்திக் சினிமா ஒரு நாங்கள் படம் பார்க்குறதுக்காக ஒரு டிவி டெக் எடுத்து போய் ஒரு டிவி எல்லாம் டெக் எடுத்துகிட்டு வர்றோம் இருக்குல்ல, அந்த ஜேர்னியே நமக்கு ஒரு த்ரில் நிறைஞ்ச பயணமாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் எங்களுக்கு ஊரில் ஸ்கூலுக்கு போகிறதே த்ரில் நிறைஞ்ச பயணம் தான். ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இல்லை இருக்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இருக்கிற 2 மணி நேரம் ஆகும். 3 கிலோமீட்டருக்கு தான் ஸ்கூல் இருக்கும். என்ன 3 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு சைக்கிளில் போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகலாம். ஆனால் எங்களுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அதுக்கிடையில் ஒரு 3 செக் போஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் நாங்கள் சைக்கிளில் போய் சைக்கிள்லேருந்து இறங்கி எங்கள் புத்தக பையை திறந்து அவங்க ஃபுல்லாக செக் பண்ணி அப்புறம் அதுக்கு பிறகு அப்புறம் திருப்பி சைக்கிளை உருட்டிட்டு போய் திரும்ப சைக்கிள் ஏறி போனால் அடுத்த ஒரு 500 மீட்டர்லேயோ 700 மீட்டர்லேயும் இன்னொரு செக் போஸ்ட் இருக்கும். அப்போயும் இதே ப்ராசஸ். ஸோ இதுக்கிடையில் என்ன வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி இருக்குல்ல ஒரு லைஃபே. இப்போ நாங்கள் சினிமா படம் ஒரு தியேட்டரில் பார்க்குறதுன்றதே ரொம்ப ரேராக நிகழும். தியேட்டருக்கு போக முடியாது. ஏன்னா இப்போ நாங்கள் தியேட்டருக்குள்ளே இப்போ நாங்கள் ஸ்கூலை கட்டி வச்சாலும் தியேட்டருக்கு போக முடியாது, வீட்டுக்கெலாம் சொல்லாமலாம் போக முடியாது. ஏன்னா நான் தியேட்டருக்குள்ளே போயிட்டு 2.5 மணி நேரம் உட்காந்துட்டு வெளியே வர்றேன்ல, அப்போ வெளியே வரும்போது நான் உள்ளே போகும்போது அந்த ஊரே இருக்காது. அந்த 2.5 மணி நேரத்தில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். யாராவது ஒருத்தரை சுட்டுருக்கலாம், ஒரு பாம்பு அடிச்சிருக்கலாம். அப்படின்னா நான் உள்ளே போகும்போது சேஃபாக போகிற ஒன்றுமே இருந்திருக்காது. நான் உள்ளே போயிருப்பேன். வெளியே வந்து பார்த்தா வெளியில் ஃபுல்லாக ஆர்மியாக இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். ஸோ நான் திரும்ப வீட்டுக்கே போக முடியாமல் தியேட்டருக்குள்ளேயே அந்த 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 ரவுண்ட் அப்பெல்லாம் முடியும் வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டியிருக்கலாம். இப்படி வந்து ஒரு தியேட்டருக்குள்ளே போய் ஒரு 2 மணி நேரத்துலேயே வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நிகழக்கூடிய மாதிரியே தான் சூழல் இருக்கும். ஸோ அந்த லைஃபே ஒரு வகையில் வெளியேருந்து பார்த்தா ஒரு சினிமேட்டிக் லைஃப் மாதிரி தான் இருக்கும். அது அந்த வெளியேருந்து பார்க்கும்போது. ஸோ அதை தான் நாங்கள் கேப்சர் பண்ணுறோம்.